ஓப்பனா பேசலாம், அதுக்காக இவ்வளவு ஓப்பனாவா பேசுறது? இவ்வளவு மேல இல்லப்பா, இவ்வளவு மேல இல்ல. இந்த வாரத்தோட சாட்டர்டே சண்டே எபிசோட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ப்ரோமோ விட்டுருந்தாங்க. அதுல விஜய் சேதுபதி கையில மைக் செட்டை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுல எல்லாமே கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு அதை பார்க்கும்போது டக்குன்னு தலைவன் தலைவி படத்துக்கு தான் மைண்டு போச்சு. கத்துறாங்க, கத்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம விஜய் சேதுபதி கையில மைக் செட் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம திவாகர் ரொம்ப குசி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் உண்மை நிலவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அமைதி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் சேதுபதி துஷாரையும் அரோராவையும் பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்டாரு பாருங்க. ஏசி எல்லாம் ஓகே தானே? கம்ஃபர்டபுளா இருக்கா? உங்க 2 பேர் தான் கேட்குறோம், உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? அப்புறம் சண்டே எபிசோடுக்கு வந்தா திவாகர் வழக்கம் போல பிரவீனுக்கு பதிலா வினோத்னு பேரை மாத்தி சொல்ல வினோத் சரியான டென்ஷன் ஆயிட்டாரு. அவர்கிட்ட கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டாங்க சார். 4 வாரம் போயிடுச்சு, இன்னும் என்ன கட்டி போயிடுறேன். அதை பார்க்கும்போது நம்ம விஜய் சேதுபதிக்கே சிரிப்பு அடக்க முடியல. அப்புறம் ஒயில்ட் கார்டு கண்டஸ்டண்டா ஒரு 4 பேர்த்த இறக்குனாங்க. அதுலயும் முக்கியமா நம்ம சின்ன தம்பி பிரஜனையும் அவரோட ஒய்ஃபையும் ஒன்னா இறக்குனாங்க. பிரஜனோட ஒய்ஃப் வேற உள்ள போகும்போது நாங்க எல்லாத்தையும் அடிச்சு துவைச்சு காலி பண்ணிட்டு பெனால் ஊத்தி கழுவிட்டு தான் என்னோட கேமை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு போனாங்க. இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் தரங்கட்ட வார்த்தை மாதிரி தான் தெரிஞ்சு, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல.